ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ் மேரேஜ் டே. ஸோ கடைசியாக நம்ம அந்த மேரேஜ் நாளுக்கு வந்தாச்சு. 10:30க்கு நிற்கா. நம்ம பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. இந்த கோலத்தில் இப்படி உக்காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த 3வது நிலங்க அந்த மண்டபத்தில் அலங்கு வச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, மாப்பிள்ளை போய் தூங்குப்பா நீ எல்லாம் பார்க்குற சின்ன சின்ன பசங்க கூட சொன்னாங்க, நீங்கள் தூங்கலையா அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து நமக்கு எதுவும் தெரியல, டேய் போடா நான் தூங்காமலாம் ஒரு நாள் 2 நாள்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு கெத்தாக பேசிட்டு நமக்கு தூக்கமும் வரல உண்மையாக சொல்ல போனால். ஸோ நம்ம ஜாலியாக அப்படியே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 1 மணி நேரமாச்சும் நீ தூங்கி ஆகணும்னு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி நானும் சும்மா படுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கிட்டே தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நேற்று அவங்க சொல்லும் போதே போய் தூங்கியிருக்கலாம் போல இருக்குது, நம்ம தான் தெரியாத நம்ம ஏதோ கெத்தாக பேசி விட்டோம் போல் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் சொன்னால் தூக்கம் வருது. தூக்கம் வரதை கூட நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பயம் அதிகமாக வருது, வயிற்றெல்லாம் கலக்குது, அந்த புளி அரிக்கும் அது இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாமே அரைச்சிக்கிட்டு இருக்குது வயிற்றில். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ரெடி ஆக்கிறதுக்கு பொண்ணோட வீட் சைட்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே இருக்குது சுருமா ப்ளஸ் வந்து கண்மை ரெண்டும் ஒன்று. அதுக்கப்புறம் இது ஃபேஸில் இந்த சிக்னெல்லாம் அப்ளை பண்ணணும் நாங்கள். பட் இது என்னென்னு தெரில, இதெல்லாம் கையில் கட்டுவாங்க. அதான் சொல்கிறோமே, நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெஷர். ஸோ அதனால் இதை வந்து இதோட ப்ரொசீஜர் ஒன்று பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேராப்பூ போடுவாங்க. ஸோ சேராப்பூ போட்டு வீட்டிலேருந்து தான் நம்ம மண்டபத்துக்கே கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வந்து நம்மளை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி கால் பண்ணது யார், இதுன்னு ஒரு கால் வந்தது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ப்ரோ நான் கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நான், ஸோ ஒரு 5 minutes ரீச் ஆகிடும் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வந்து பட்டி டிங்கரிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு சேராப்பூ போட்டுட்டு வீட்டில் இருந்து நம்ம மண்டபத்துக்கு கிளம்பி போக போகிறோம். ஐயோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், நாளைக்கா மேரேஜா, எனக்கு யாரோ மேரேஜ் மாதிரி இருக்குது, எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில, எந்த ஒரு ஃபீலும் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டேன் நேற்று டைம் அப்படி. ஆனால் இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 hour தூங்கினதுக்கப்புறம் நான் பாட்டு நல்லா தூங்கிட்டே இருந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த தூக்கத்தில் போயிட்டு வீட்டில் டேய் ஏஞ்சிடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏஞ்சிட்டு டக்குன்னு ஏஞ்சிட்டு சீக்கிரம் போ டைம் ஆயிடுச்சு, ப்ரஷ் பண்ணு, சீக்கிரம் போ குளிக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய பரன்னு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லுங்கியை போட்டு குளிதா, இதை இப்படி குளிக்கணும், இதை போட்டு குளி, அப்படி பண்ணு, சீக்கிரம் இதை வா, ஸோ சீக்கிரம் இதை வந்து நமாஸ் படி, அது பொண்ணு இது பொண்ணு எதோ சொல்கிறது, அவங்க பண்ணுறது, அவங்க இருக்கிற அந்த பரப்பரை இருக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கே பயமாக இருக்குது. என்ன இவ்வளோ இது பண்ணுறாங்க, நம்ம ஏதாச்சும் லேட் பண்ணிட்டோமா, இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணக்கூடாது பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் அவங்க பண்ணுறதை பார்க்கும் போது தான் பயமாக இருக்குது. டக்குன்னு வீட்டில் வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக சொன்னால் சாப்பிடவே தோண மாட்டேங்குது, எனக்கு ஒரு தண்ணி கூட குடிக்க தோண மாட்டேங்குது. ஏதோ ஒரு மாதிரி உக்காஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அழுக வராமல் இருக்குது, பயமாக இருக்குது. எப்படா இந்த மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி இதேமாரி இந்த வீட்டில் வந்து உக்காஞ்சிட்டு அப்பாடா அப்படி சொல்கிறனோ அப்போ தான் வந்து எனக்கு அந்த மூச்சு பேச்சு நான் நார்மலாக மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எப்போவும் நான் எப்படி இருப்பேனோ ஜாலியாக அந்த மாதிரி இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து நார்மலாகவே இல்லை, என் கால் தரையில் படலை, கால்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியல. நிறைய பேர் வருவாங்க, ஸ்டேஜில் நிற்கணும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஒன்று இருக்குது. நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது கூட அவ்வளோ பயப்படுவேன். நான் ஒரு ஸ்கூலில் ஒரு இந்த ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி கொக்கோ இதெல்லாம் ஜெயிச்சா கூட அந்த மேலே ஏறி கப்பு கொடுப்பாங்க, அந்த கப்பு வாங்கும்போது கூட அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே கப்பை வாங்கிடுவேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஃபோட்டோன்னு வாங்க, ஃபோட்டோஸில் ஒரு சில ஃபோட்டோஸில் கூட பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து இப்படி இல்லை, கிராஸாக வச்சுருப்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மேலே நிற்கணும், நிறைய பேர் வருவாங்க, சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சிரிக்கணும், தெரியாத ஆளாக இருந்தாலும் சிரிக்கணும். வாங்க மாமா சாப்பிட்டீங்களா மாமான்ட்டு யாரை பார்க்குறோமோ சொல்லிடணும், என்ன மாமி எப்படி இருக்கீங்க, குழந்தை வீட்டில் நல்லா இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிடணும். பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சலாம் ஒன்று போட்டுடணும், தெரியுதோ தெரியலையோ. அந்த ஒரு மெத்தடில் தான் நான் இருக்கேன். பட் இப்போது அந்த ஸ்டேஜ் மேலே நின்று அந்த ஸ்டேஜோட எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன், எப்படி அதை நல்லபடியாக முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்போ தான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. பார்ப்போம் இந்த டே ஃபுல்லாக எப்படி போகுது. இப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருக்கேன். இதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வந்து அவங்க நம்மளை டெக்கரேஷன் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அங்கே என்ன நடக்குது, ஸோ நிக்காலாம் எப்படி முடியுது, நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன்ஸ்லாம் எப்படி போகுது, இது எல்லாமே நம்ம ஃபுல் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொறுத்து இருந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா. மொத்தமும் நம்ம ஒரே வீடியோவில் போட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் போர் அடிச்சிடும், நீங்கள்
நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. ஒரு விஷயத்த ஒரு விதமாக ஷேர் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் அப்படி ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி எதுவுமே நடக்கலைன்னா அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, பாய் பாய். ஹே காய்ஸ், ஸோ க்ரூம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. நிக்காவோட ட்ரெஸ் இதுதான், ஷேர்வானி. ஸோ அது பேரே எனக்கு வரமாட்டேங்குதுங்க. எனக்கு இந்த பேர் இல்லைங்க, ஒரு சில பேருங்கெல்லாம் வாயில் வரமாட்டேங்குது. அது என்னன்னே தெரில. மேனுஃபேக்சர் டிஃபால்ட் ஏதோ ஒன்று. ஸோ இதான் கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. சடனாக எங்கள் அம்மா கால் பண்ணிட்டு சீக்கிரம் அவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு போடா, அப்போ தான் நல்லாயிருக்கும், சேராப்பூலாம் போட்டால் மயக்க வரண்டா, நிற்க முடியாதுடா, கேர் ஆகும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை தான் அது. ஸோ அந்த ஒரு சேராப்பூ போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நம்மளோட ஃபேஸ் எல்லாமே மூடிடுவாங்க. அதோட பூவோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நமக்கு கேர் ஆகும், மயக்கம் போடுறதுக்குலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. மூச்சோட கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்களா, நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நம்ம கால் வச்சிட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே வந்து பொண்ணு வீட்டு சைடில் வந்து எல்லாம் கீழே நிற்கிறாங்க. ஸோ இப்போ பூ எடுத்துகிட்டு மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம போய்ட்டு அவங்க வெல்கம் பண்ணோம். வாங்க, நிறைய பேசலாம், எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் வாங்க. எனது தம்பி மகள் ஏஆர் சல்மா மர்ஹூம் காதர் ஷரீப் மகளாகிய கே மஹபூப் ஷரீப் ஆகிய தாங்களுக்கு நிக்கா செய்து வைத்து தந்தேன். கபூல் செய்தீர்களா? கபூல் செய்வேன்.